ஜெபித்து முடிக்கலாம். நம்மத்தில் இருக்கிற தகப்பனார் அவர்கள் முன்பதாக வந்து இந்த இறுதியான ஜெபத்தை ஏறெடுக்க முடிய அன்பை அழைக்கிறேன். பூமிக்கும் சகல அதிகாரம் அடைத்த தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அளவில்லாத நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் தாழ்த்து உன் கரத்தில் ஒப்படுத்து செபிக்கிறப்பா. அப்பா தகப்பனே, இந்த வாக்கு தத்தத்தின் அப்பா தகப்பன கருத்தர உங்கள் முகாமில் எங்கள் அனைவரையும் கலந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்தீங்க. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலும் தகப்பன ஐயாவை கொண்டு வந்தீர், அதற்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திர தகப்பன. வாக்கு தத்தம் தகப்பனே ஸ்தோத்திர தகப்பனை பற்றி அப்பா கேட்கவும், அதே போல் இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் எங்களுக்கு கொடுத்தீர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே ஆவினால் ஆகும் என்றும், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சொருபாவாளுக்கு முன்பாக நீ சமபூமியாய் மாறுவாய் என்று எங்களுக்கு இந்த வருஷத்தில் வாக்கு தத்தத்தை தந்தீர். அதை பற்றியும் தகப்பனே ஸ்தோத்திரம் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் என் தேவன் மறுபடியுமாய் அதை தகப்பன ஐயா மூலமாய் பேசினேர். அதற்காக நன்றி அப்பா. அதை பதராய் மாற்றி போட்டதற்காக நன்றி. எங்களுக்கு அப்பா ஒவ்வொருத்தருக்கும் தகப்பன ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற பர்வதத்தை நீரே தகப்பன பதராக்கி எங்கள் கையிலே ஒப்பு கொடுத்ததற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இனி தகப்பன அதை நினைத்து அப்பா இந்த தகப்பனை எந்த அப்பா தடைகளோ இல்லை மலை போல போன்ற காரியங்களோ பற்றி நாங்கள் பயப்படாதபடி தேவன் இப்போது தகப்பனை எங்களுக்கு ஆம் தகப்பனை நீரே பெரிய தகப்பனை ஸ்தோத்திரம் அற்புதம் செய்து விட்டதற்காய், அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தி விட்டதற்காக நன்றி அப்பா. அதேபோல் வேத வசனத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் வாக்கு தத்துவம் என்று அப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசித்து ஆம் தகப்பன அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து அப்பா ஜெபிக்க ஆபிரகாம் போல இன்னும் விசுவாசத்தில் அப்பா தகப்பனை பலப்பட நாங்கள் அநேகருக்கு தகப்பனை விசுவாசத்தின் ஆம் தகப்பனை ஸ்தோத்திர தகப்பனை அப்பா இருந்து சாட்சிகளாய் இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. அதே போல தகப்பனை அடியனுக்கும் ஆம் தகப்பனை ஸ்தோத்திரம் காணப்படுகிற அடப்புகளை நீரே தகப்பன அப்பா தகப்பனை முற்றிலுமாய் அதை தகப்பனை ஸ்தோத்திரம் தகப்பன அந்த சுருங்கி போன நரம்புகளை விரிவடை வைத்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அதன்படி தகப்பன என் தேவன் இன்னும் சாட்சிகளை சொல்ல என் தேவன் கிருபை செய்யுங்க. அதில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா தகப்பனே எப்பா நீரே கத்தவ ஆசுதுங்க. என்னென்ன விண்ணப்பத்தோடு வந்தாங்களோ அந்த விண்ணப்பத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. உழைக்கிற எந்த நோக்கத்தோடு அப்பா நீர் கொண்டு வந்தீரோ அவருடைய தகப்பனை ஸ்தோத்திர தகப்பனை அதிலையும் தகப்பனை இன்னும் அதிக அற்புதங்கள் அதிசயங்களையும் அவரை கொண்டு இன்னும் அதிக அப்பா தகப்பனை ஸ்தோத்திர தகப்பனை ஊழியங்களை செய்வதற்கு என் தேவன் இன்னும் பலப்படுத்துவீராக. ஐயாவும் ஐயா அம்மாவையும் அப்பா கொடுத்த 3 பெண் பிள்ளைகளையும் மருமகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அதே போல் தகப்பனை அப்பா தகப்பனை ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஊழியக்காரர் அப்பா அவர் தகப்பனே ஸ்தோத்திரம் மருமகனாக இருந்தாலும் ஊழியக்காரர் இருக்கிற அவரையும் அவர் துணைவாரும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எவ்வளோ கூட வந்திருக்கிற சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீரே கத்த ஆசீர்வதிங்க. வரத்தடப்பட்டவளை நாளை தினத்தில் நாளை மறுநாளை கொண்டு வாங்க. 17ஆம் தேதி அப்பா தகப்பனை தையூருக்கு சென்று கிராம ஊழியம் செய்ய போகிறோம். என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முதல் அப்பா அந்த கிராம ஊழியத்தை இந்த சபையின் மூலமாக ஆரம்பிக்கிறோம். என் தேவன் அப்பா அற்புதம் செய்கிறார். அங்கே காணப்படுகிற பலவான்களை ஏசு நாமத்தினால் இப்போ தான் அந்த பலவான்களை கட்டுகிறோம். அந்த பகுதியில் அற்புத அதிசயங்களை செய்தலாங்கப்பா. அதுக்கே தகப்பனே அப்பா தகப்பன அற்புதங்களை செய்தல வேண்டும் என்று கேட்கிறேன். என் தகப்பன் அப்படி செய்யப்படுறதுக்காய் கொடான கொடி சோதரம் முற்றிலுமாய் தாழ்த்தி உன் கரத்தில் ஒப்புடுத்து தகப்பனே அப்பா தகப்பனை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, துதிக்கப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.